இப்போ பெரம்பலூரோ வில்லிவாக்கமோ தீனாவூரோ எப்படியான தொகுதிகள் அதோட பாரம்பரியம் என்ன, இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் விஜய் உட்பட யாரும் வெற்றி பெற முடியாது. நான் மிகைப்படுத்தி சொல்ல, ஜாமீன் தொகை விஜய் வாங்குவாரே தவிர, அவர் வில்லிவாக்கத்தில் பேராசிரியர் நின்றுக்கிறார், கழகத்துடைய பொதுச்செயலாளர் நின்றுக்கிறாரு, நம்முடைய சுப்பு பழைய தொழிற்சங்க தலைவர் நின்றுக்கிறாங்க, தாவனா பாண்டியன் போன்றவர்கள் நின்றுக்கிறாங்க, மகேந்திரன் பெரம்பூர் தொகுதியில் நின்றுருக்காரு. பல முறை கம்யூனிஸ்ட் இன்னொன்று தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி பெரம்பூர்லாம் இந்த ரயில்வே தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. ரெண்டாவது பெரம்பலூர் விஜய் குறிக்க காரணம் தாவேகா கட்சி விஜய் திரிசா கையில் தான் அந்த கட்சியின் முடிவு இருக்குன்னு எழுதியிருக்காங்க. சூசகமா இன்னைக்கு தினமலர் எழுதியிருக்கு. இன்னைக்கு தினமலரே காட்டுறவா உங்களுக்கு. சிபிஐ விசாரணை இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. சிக்னல் இதுக்கு அடையாளம் என்ன? பிஜேபிக்கு விஜய் சரண்டர் ஆகிட்டார். பிஜேபி வச்ச ஆள் தான் விஜய்ன்றது சொல்றதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒன்று, சிபிஐ விசாரணைக்கு இனிமேல் டெல்லிக்கு கூப்பிட மாட்டாங்க, சென்னையிலே உன்னை விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுட்டு சென்னையிலே விசாரிக்க மாட்டாங்க. இது பிஜேபிக்கு கட்டுப்பட்டு இருந்தால். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிட்டா பிஜேபி கட்டுப்பட்டவர். ஒரு ராஜ்யசபை ஓகே, 5 மந்திரிகள் வேணாம். துணை முதல்வர் யாருன்னு கேட்டால் திரிசா தான் துணை முதல்வர். என்ன சொல்றீங்க? திரிசா துணை முதல்வர்? எங்க இதாங்க பேச்சுவார்த்தை. இது வெளியே யாருக்கும் தெரியுதோ தெரியலையே, எனக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான செய்தி எனக்கு இதுதான். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட தலைகீழ் மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பொருத்தமும் தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஏன்னா டிவிக்கே பிஜேபி கூட்டணின்னு சொன்னாங்க, இப்போ அதுவும் ரத்தாகி நாங்களில் தனிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு பெரம்பலூர் விஜய், வில்லிவாக்கம் ஆதவ அர்ஜுன், டி நகர் புஷி ஆனந்த் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்குது. தடாலடியாக வேட்பாளர் அறிவித்து விட்டார்கள். தனித்துங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் வேட்பாளர் அறிவிக்கட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. எல்லாம் டம்மி வேட்பாளர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பல முறை வெற்றி பெற்று அது திராவிட இயக்கத்தின் கோட்டை என்பதை நிரூபித்த தொகுதிகளில் தான் அவர் வர்றார். புலிக்கோட்டைக்குள்ளே எலி வர்ற மாதிரி தான். அதனால் அது திராவிட இயக்கங்களின் கோட்டை. அவர் அறிவிச்சிருக்க தொகுதி பெரம்பூராக இருந்தாலும், நம்முடைய தம்பி அங்கே மாணவர் அணியில் இருந்திருந்த சேகர், வெற்றியழகன், அதை போன்று இங்கே அன்பழகன் பாரம்பரிய திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவர் டி நகரில். அவங்க குடும்பத்துக்கிட்டே தனி ஒரு மரியாதை உண்டு அங்கே. அதை போன்று தான் நடிகர் நெப்போலியன் கூட வில்லிவாக்கத்தில் வெற்றி பெற்றவர். தொடர்ச்சியாக அந்த பகுதியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக வெற்றி பெற்றது. ஆர்கே நகர் அதிமுக அதிகமாக வெற்றி பெற்ற கோட்டை. நீங்கள் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் இந்த வேட்பாளர் அறிவிப்பு என்பதில் உறுதியாக இருப்பாரா என்றால் சந்தேகம். ஏனென்றால் இல்லை நீங்கள் விஜயை பொறுத்தவரையில் எந்த அடிப்படையில் நீங்கள் நம்புறீங்க? நாலு இல்லை, 3 அஜெண்டா. அவர் இப்பொழுது செயல்படுவது அனைத்தும் RSS அஜெண்டா. இப்போ நீங்கள் அவர் சிபிஐ விசாரணைன்னு சொன்னாங்களே, இந்தியாவில் எந்த வழக்குக்காவது சிபிஐ விசாரணை இதை விட மிகப்பெரிய வழக்குகளாக இருக்குது. 7 மணி நேரம், 5 மணி நேரம், 3 மணி நேரம், 5 தடவை 6 தடவை கூப்பிட்ருக்காங்களா? ஒரு வழக்கு நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்கன்னா அது கிடையாது. அது மாதிரி தான் இன்றைக்கி விஜய் இந்த சிபிஐ காண்பித்து ஒரு மிரட்டல். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜனநாயகம் படம், இன்றைக்கி அந்த படத்தை மறு தணிக்கை குழு பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நேற்று டெல்லியில் நடந்த சமாச்சாரம். விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வர்றார். 2 விதி மீறல் நடந்திருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்களாக்கா, சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே திறந்த ஜீப்பில் யாரும் கையாட்டிட்டுலாம் வர முடியாது. அது தேர்தல் பிரச்சார இடம் இல்லை. காரே ஒரு இடத்துக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. சிபிஐ நான் அந்த அலுவலகத்துக்கு வழக்கறிஞராக சென்றதுனால நான் சொல்கிறேன். ஆனால்
கடந்த முறை அவர் பல நேரங்களில் விசாரணைக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வந்தார். ஆனால் இந்த முறை மட்டும் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விதிமுறையை மீறி அவர் திறந்த ஜீப்பில் கையாட்டிட்டு வர்றது விதிமுறை மீறல். ரெண்டாவது, டெல்லி தலைநகரில், இந்தியாவின் தலைநகர், 7 மணிக்கு மேலே தனியார் விமானம், தனியாருடைய இதெல்லாம் பறக்கக்கூடாது. கடந்த முறை ஒரு சிபிஐ விசாரணைக்கு போகும்போது 8 மணி ஆயிடுச்சு, நீங்கள் பறக்கக்கூடாது, பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. அவர் அங்கே தான் இருந்தார், மறுநாள் தான் கிளம்பி வந்தார். ஆனால் இந்த முறை 8 மணிக்கு மேலே டெல்லியிலிருந்து விமானம் பறக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால், டெல்லிக்கு இவர் வந்து ஸ்கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார் ஒன்றிய அரசு. இதை விட நான் பேசுறதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். ஓகே, அப்போ என்ன எதுக்காக இப்போ சொல்கிறேன், உறுதியாகலைன்னு கேட்டால் 2 நாட்களுக்கு முன்பாகவே திரிசா அவர்கள் மும்பையில் போய் தங்கினார். திரிசா தான் இன்னைக்கு கீ. இன்னைக்கு திரிசா எடுக்கிற முடிவு தான் விஜய், தாவேகா, அர்ஜுனாதவோ, புஷியோ, செங்கோட்டையனே, நாஞ்சில் சம்பத்தெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தாவேகா யார் கையில் இருக்குன்னு கேட்டால், இதையும் இயக்குறது ஆர்எஸ்எஸ் தான். மலையாளி பாப்பா பெண் அந்த பொண்ணு. இங்கே வந்து பார்ப்பன ஆட்சி தான் தொடரும்னு நினைக்கிறாங்க. எந்த வகையில் ஒரு பார்ப்பனர் வரணும் தான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. நிர்மலா சீதாராமன் இறக்க நினைச்சாங்க, வயதானவங்க, அவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடையாது. இப்படி ஒரு பாப்புலாரிட்டி விஜய் கையில் இருக்குது, திரிசா கையில் விஜய் இருக்கார். அப்போ திரிசாவை நம்ம கையில் வச்சுக்கிறோம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் முடிவெடுத்து தான் விஜய் டெல்லி விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி மும்பையில் ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் அவங்க தங்கியிருந்தாங்க. தங்கியிருக்கும்போது 2 ஒன்றிய அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், நான் பேரை கூட வெளிப்படையாக சொல்ல தயாராக இருக்கிறேன், அமித்ஷா, பியூஷ் கோயல். அமித்ஷா இந்த நாட்டுடைய மிகப்பெரிய உள்துறை அமைச்சர், இந்த நாட்டில் மிகப்பெரிய பியூஷ் கோயல் யாரை சந்திக்கிறாங்கன்னு கேட்டால் திரிசாவை சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது 40 தொகுதி எம்எல்ஏ தொகுதி, 5 அமைச்சர்கள், ஒரு துணை முதல்வர், ஒரு ராஜ்யசபை தான் விஜயின் சார்பாக திரிசா வைத்த டிமாண்ட். இதே சேம் டைம் டெல்லியில் விஜயும் இதே கோரிக்கையை அவரை சந்தித்த தூதுவரிடத்தில் ஒன்றிய அமைச்சர்கள், அவரையும் ஒன்றிய அமைச்சர்கள் சந்தித்தாங்க. அந்த தூதுவர்கிட்ட இதே கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது அவங்க பிஜேபி அவங்களுக்கு சொன்ன ஆலோசனை, 40 எம்எல்ஏக்களை நீங்கள் வச்சு தாக்கு பிடிக்க முடியாது எடுத்த உடனே. திமுக மாதிரி மிகப்பெரிய கட்சிகள்லாம் அங்கே இருக்காங்க. உங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு 20 எம்எல்ஏ முத வாங்க, அதுவும் உங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவங்களை மட்டும் நீங்கள் தயார் பண்ணிட்டு 20 எம்எல்ஏ வாங்க. ஒரு துணை முதல்வர் வாங்கி கொடுத்துரும், ஒரு ராஜ்யசபா வாங்கி கொடுத்துரும், 5 மந்திரி கிடையாது. 2029 திரும்பவும் சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரப்போகிறது. அவங்க சொன்னது, அமித்ஷா சொன்னது, ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில் 2029 அமுல்படுத்த போகிறோம். அதில் நீங்கள் முதல்வர் வேட்பாளர், அதுக்கு நாங்கள் விஜய், அதுக்கு நாங்கள் முதல்வர் வேட்பாளர் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ தான் நான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு களம் இறங்கிட்டேன். ஆனால் இந்த தேர்தலில் நான் துணை முதல்வராக ஒத்துக்கொள்ளவில்லை. இது பவன் கல்யாண் உட்பட பேசின பேச்சு. அவர் பேசி தான் இந்த தூதுவர்களுக்கு அங்கே அனுப்புகிறார். இவர் இங்கே ஓகே பண்ணி தான் அங்கே போகிறார். அவர் துணை முதல்வர் இந்த பதவி எனக்கு வேணாம், 20 எம்எல்ஏக்கு ஓகே, ஒரு ராஜ்யசபை ஓகே, 5 மந்திரிகள் வேணாம், துணை முதல்வர் யாருன்னு கேட்டால் திரிசா தான் துணை முதல்வர். என்ன சொல்றீங்க? திரிசா துணை முதல்வர்? ஏங்க இதாங்க பேச்சுவார்த்தை. இது வந்து வெளியே யாருக்கும் தெரியுதோ தெரியலையே, எனக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான செய்தி எனக்கு இதுதான். துணை முதல்வர் திரிசா அப்படின்ற கோரிக்கை வச்ச உடனே அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் கடுமையான அதிர்ச்சி. நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், திரிசாவை தவிர்த்து நான் வந்து அதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டது. காரணம் அதுதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், திரிசாவை வந்து என் மனைவி அசிங்கப்படுத்தி நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து திமுக வந்து வலைதளங்களில் எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அதனால்
இந்த அசிங்கங்கள்ல அவமானங்கள் வந்து நான் திரிசாவை காப்பாற்றணும்னு சொன்னால் இவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் துணை முதல்வராக பார்க்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரா? விஜய் சொல்கிறாரு. விஜய் சொல்கிறத திரிசாவும் ஒத்துக்கொண்டார். இதுதான் பேச்சுவார்த்தை 2 நாட்களாக நடைபெற்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வந்து இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க, நீங்கள் 40 எம்எல்ஏ வாங்கிக்கிறீங்க, ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கிறீங்க, துணை முதல்வர் இல்லை, அமைச்சர் இல்லை, விஜயகாந்த் மாதிரி எதிர்க்கட்சி தலைவராவாங்க. அது கேபினட் அந்தஸ்து. ஒரு தான் பேச தெரியாது, சட்டமன்றத்தில் உட்கார தெரியாது, நிருபர்கள்ட்ட பேச தெரியாது, நிருபர்களே சந்திக்காத ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும், ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நிருபர்களை பார்க்காத ஒரு மனிதன். அதனால் எங்களுக்கு அது வேணாம், இதே கண்டிஷன்டா கூட்டணிக்கு ஓகே, திரிசா துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி இப்போ திரிசா கையில் திரிசா கூட்டணி, இதுக்கு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்படி ஒரு கூட்டணி அமைந்துட்டால் இந்த கூட்டணிக்கு பேர் திரிசா கூட்டணி. நான் மிதகைப்படுத்தலாம் பேசலை, நான் வந்திருக்கிற செய்தியை இன்னைக்கு இது குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் தினமலர் பத்திரிகை தினமலர் எழுதியிருக்கு இன்னைக்கு. ஆனால் இந்த செய்தி துணை முதல்வர் செய்தி சொல்லலை, தாவேகா கட்சி விஜய் வந்து திரிசா கையில் தான் அந்த கட்சியின் முடிவு இருக்குன்னு எழுதியிருக்கேன் சூசகமா. இன்னைக்கு தினமலர் எழுதியிருக்கு. இன்னைக்கு தினமலரே காட்டுறவா உங்களுக்கு, தினமலரே எழுதியிருக்கு இன்னைக்கு. திரிசா கையில் தான் தாவேகா முடிவுன்னு போட்டுருக்கு. இந்த அணில் குஞ்சுகள் அங்கே இருக்காங்க பாருங்க, தானா கூனா, நம்ம தமிழ் பெருங்குடி மக்கள் யோசிக்கணும், யார் கையில் யார்கிட்ட போய் நிற்கிது கட்சின்னு சொல்லி. இதுக்கு அவங்க விளக்கங்கள்லாம் கீழே போடுறாங்க. ஆனால் ரைட் ஓகே, ஆனால் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ பெரம்பலூரோ வில்லிவாக்கமோ தீனாவூரோ எப்படியான தொகுதிகள், அதோட பாரம்பரியம் என்ன, இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் விஜய் உட்பட யாரும் வெற்றி பெற முடியாது. நான் மிகைப்படுத்தி சொல்ல, ஜாமீன் தொகை விஜய் வாங்குவாரே தவிர, விஜயை தவிர யாரும் டெப்பு வாங்க முடியாது தனியாக நின்றா. ஆனால் இன்னொரு கண்டிஷனும் பிஜேபிக்கும் உங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. 3வது 2 சொல்லிட்டேன் உங்களுக்கு, திரிசா துணை முதல்வர் நிறுத்தப்பட்டுருச்சு பேச்சுவார்த்தை. அடுத்து வந்து எதிர்க்கட்சி தலைவர் வேணான்னு சொல்லி நிறுத்தப்பட்டாச்சு. 3வது கண்டிஷன் என்ன கேட்டால், நம்ம இப்போதைக்கு தனிச்சே நிற்போம், பிஜேபி அதிமுக கூட்டணி நீங்கள் தனியாக நில்லுங்க, நான் தனியாக நிற்கிறேன், வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி நாம் அன்னைக்கெல்லாம் ஒன்றாகி ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தும். அப்படி ஒன்று டீலில் போயிருக்கா? அது ஒரு டீலிங், 3 டீலிங், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான். ஆனால் அமித்ஷாவுடைய உளவுத்துறை, மோடியுடைய உளவுத்துறை எடுத்த தகவலில் தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில், இது மிகைப்படுத்தல் 214 இடம் உளவுத்துறை தகவல், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமோக வெற்றி பெறும். இன்றைய நிலவரம் டுடே அப்டேட் என்னன்னு கேட்டால், இன்றைய நிலவரம் ஒன்றிய உளவுத்துறையுடைய தகவல், தனியார் மூலமாக எடுக்கப்பட்ட தகவலில் திராவிட மாடல் ஆட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் தலைமைக்கு 214 இடம் கூட்டணியோட. இது உறுதி செய்யப்பட்டதுக்கு பின்னாடி தான் இப்போ அவங்க பிடிச்சி வச்ச களிமண் பிள்ளையார் தான் விஜய். அவரை வந்து இந்த பிள்ளையார் வந்து சக்தி வாய்ந்த பிள்ளையார்னு அவங்க ஆக்க முடியும். இது இல்லை இது கை பிள்ளையார், மணல் பிள்ளையார் தான், இது வந்து மண் பிள்ளையார் தான் ஆக்க முடியும். அவங்க பார்த்து உருவாக்குறது தான். இப்போ அவங்களுக்கு ஒரு இதில் ப்ளஸ் என்னன்னு கேட்டால், திரிசா அவங்க கையில் இருக்காங்க, ஒன்றிய அரசு கைக்கு போயிட்டாங்க. விஜய் கையில் இருந்த திரிசா இப்போ பிஜேபி கையில் இருக்காங்க. அந்த பழைய படத்தை தான் நீங்கள் போடணும், இந்த கவுண்டமணி அதை கூட நீங்கள் போடலாம். இப்போ இந்த காரை யார் வச்சுருக்கான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ திரிசா யார் கையிலன்னு கேட்டால் அவங்க கையில், பிஜேபி. இப்போ திரிசாவை வந்து அவங்க இயக்குறாங்க. திரிசா இயங்குனால்தான் விஜய் இயங்குவார், அப்போ தான் தாவேக்கா இயங்கும். அங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் நெஞ்சு அரசியல் படித்தாளுங்க. அதனால் இந்த முடிவோடு தான் அது களத்தில் நிற்கிது. எப்போ வேணாலும் இந்த முடிவு மாற்றலாம். ஏன்னா உளவுத்துறை தகவல் வந்து அவங்களுக்கு பெரிய நெருக்கடியை உளவுத்துறை ஏற்படுத்தியிருக்கு ஒன்றிய அரசுக்கு. எடப்பாடினால் சரியாக கூட்டணி அமைக்க முடியலன்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. 2வது, எடப்பாடி சொல்கிறதெல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க. சசிகலா வேணாம், ஓபிஎஸ் வேணாம், எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஆனால் அவர் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அவங்ககிட்டன்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய அதிருப்தி நிலவுது திமுக அரசுக்கு எதிராக. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பயுமே அந்த அதிருப்தி வாக்குகள் வந்து திமுக அதிமுக தான் மாறும் அப்படின்னு அவர் கருத்தை ஒன்றிய அரசுகிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த கருத்து இல்லை என்றதை ஒன்றிய அரசு உளவுத்துறை தெரிவித்து விட்டது. இன்னைக்கு ஓட்டு 3 நாளாக பிரிய போகுது. முதல் வந்து அவங்க நினைக்கிறது வெற்றி. ஒரு வகையில் பாஜக என்ன நினைக்குதுன்னு கேட்டால்,
இருதுருவ அரசியல் திராவிட இயக்கத்தில் அதிமுக திமுக இருதுருவ அரசியல் இங்கே நீடிக்க கூடாது அப்படின்ற அவங்க திட்டம் இந்த தேர்தலில் நடந்துடும். அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பும் இல்லை, அவர்களுக்கு இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் குறைவாக வந்து இப்போ இந்த குறிப்பாக இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவன் நடக்குதுன்னா 2வது இடத்துல விஜயில காட்டிட்டு இருக்காங்க. இல்லை அதுவும் வெள்ளிவாக்கம், பெரம்பலூர், டி நகர்லாம் நிற்கிறாங்களா அவங்க தென்பகுதிக்கே வராம அவங்க முக்கியமான முதன்மை தலைவர்கள் பூராமே சென்னையை நோக்கி படையிட்டு சென்னை நிற்கிற காரணம் அவங்க உளவுத்துறை. சென்னைங்கிறது இயல்பா வந்து திமுக கோட்டைன்னு சொல்லி தர வேண்டிய வரலாறு முழுக்க அப்படி தெரிஞ்சிருக்கிறது. ஆனால் சென்னையவே நிற்கிறாங்க, ஏதோ நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட சாதியை அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அது இல்லை, தவறான கணக்கு. அவங்க தனியாக ப்ரைவேட் இன்டெலிஜென்ஸ் வச்சு எடுத்ததில் விஜய்க்கு தவறானதில் எங்ககிட்டே கூட பேசுகிறாங்க சில பேர். 45% மக்கள் அங்கே ஆதரவு இருப்பதாக ஒரு தவறான தகவலை விஜய்கிட்ட கொடுத்ததுனால கள இறங்குறாரு. ஆனால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மாநகராட்சி ஆட்சியை தமிழ்நாட்டில் 67 பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை மாநகராட்சியை பிடிச்சி முதல் மேயர் ஆப்பு அரசை கலைஞர் உருவாக்குனார். நீங்கள் மாநகராட்சியே திமுக கோட்டையாயிருச்சு. 67 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியை பிடிச்சிட்டோம். தொடர்ச்சியாக எம்ஜிஆர் கோட்டை தமிழ்நாடே இருந்த நேரத்தில் சென்னை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக தான் இருந்துச்சு. இது கடந்த கால ஒரு வெள்ளிவாக்கத்தில் பேராசிரியர் நின்றுருக்கிற கழகத்துடைய பொதுச்செயலாளர் நின்றுருக்கிறாரு. நம்முடைய சுப்பு பழைய தொழிற்சங்க தலைவர் நின்றுருக்கிறாங்க. தாவனா பாண்டியன் போன்றவர்கள் நின்றுருக்கிறாங்க. மகேந்திரன் பெரம்பூர் தொகுதியில் நின்றுருக்காரு. பல முறை கம்யூனிஸ்ட் இன்னொன்று தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி பெரம்பூர்லாம் வந்து அந்த ரயில்வே தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. 2வது பெரம்பலூர் விஜய் குறிக்க காரணம் பெரம்பூர் விஜய்க்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களும் சாதியை சேர்ந்தவர்களும் வாக்களிப்பார் என்று ஒரு தவறான கருத்தை அவருக்கு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக சென்னையில் இங்கிட்டு வந்தால் கூட சென்டர் பக்கம் வந்தால் கூட கொஞ்சம் அந்த படம் பார்க்குற ரசிகர்கள் போடுவான். தமிழ்நாட்டில் ஏபிசின்னு 3 பிரிக்கணும். நீங்கள் அந்த சென்டரில் வந்தால் கூட கொஞ்சம் இன்னும் அந்த கவர்ச்சி மாய இருக்குது, திரைப்பட மாய இருக்குது, ஓட்டு விழுகலாம். ஆனால் அங்கே மிகப்பெரிய தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் விஜய்க்கு வழங்குன்றதில் இதுக்கு நான் நிதர்சனமான ஒரு உண்மையை, ப்ராக்டிக்கல் ஃபேக்டை, நடைமுறை உண்மையை சொல்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் சொன்ன பகுதி ஏதாவது ஒரு டீலிங் ஓகேனா கூட இன்னைக்கு ஜனநாயகன் படமும் ரிலீஸுக்கான தயாராகணுமோ ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி அது விசாரணைக்கு சொல்கிறாங்க. ஜனநாயகன் வருமா வராதா? ஜனநாயகம் பிஜேபி என்ன சொல்கிறதோ அந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டா ஜனநாயகம் படம் வரும். சிபிஐ விசாரணை இன்னைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சிக்னல், இதுக்கு அடையாளம் என்ன? பிஜேபிக்கு விஜய் சரண்டர் ஆகிட்டார். பிஜேபி வச்ச ஆள் தான் விஜய்ன்றது சொல்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, சிபிஐ விசாரணைக்கு இனிமேல் டெல்லிக்கு கூப்பிட மாட்டாங்க, சென்னையிலே உன்னை விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுட்டு சென்னையிலே விசாரிக்க மாட்டாங்க. இது பிஜேபிக்கு கட்டுப்பட்டு இருந்தால். ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டா பிஜேபி கட்டுப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில். அப்படி சொல்றீங்க. இது 2 அடையாளம் தான். அப்போ ஜனநாயக படம் இன்னைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை தணிக்கை குழு உறுப்பினருக்கு ஒருத்தருக்கு நெஞ்சு வலி, ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்றாங்க. அவங்க பிஜேபி சொல்கிறத விஜய் ஓகே பண்ணிட்டால் படம் ரிலீஸ், ஜனநாயகம் படம் வெளிவரும். இல்லாட்டி ஜனநாயகம் படம் வராது. அதனால் அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் அழைக்கப்படுவார், டெல்லிக்கு அழைக்கப்படுவார் விஜய். அவர் பேச்சை கேட்டுட்டாரு, மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவை ஏற்றுக்கிறது அவங்க தானே, ஒன்றிய அரசு தானே. அதனால் இந்த 2 தான் அடையாளம். அவரை வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடலன்னா பிஜேபி கூட்டணிக்கு தயார், அல்லது ஜனநாயகம் படம் வந்துட்டால் முடிஞ்சு. இதான் அடையாளம். 2ஐயும் காமிச்சு தான் மிரட்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவர் மிரட்டப்பட்டவர் தான். புலிப்படத்தில் அவர் வீட்டில் 15 கோடி எடுத்துகிட்டு போய் தான் அன்னைக்கு தான் தூக்கிட்டு போய் இந்த தாவேக்கா உற்பத்தி காரணமே வருமானத்துறைக்கு பயந்து தான் தாவேக்கான்ற கட்சியை உருவாக்குனார் விஜய். அவர் ஒன்றும் பெரிய அஞ்சானஞ்செல்லாம் இல்லை. பாவம் இந்த தற்கூரி பயலுக அலைகிறாங்களே தவிர, தலைவா படத்துக்கு அப்பனும் மகனும் சந்திரசேகரும் விஜயும் போய் கொடநாடு நோக்கி இங்கே மண்டிக்கிட்டு கிடந்தாங்களே சென்னையில், அந்த திசை நோக்கி மண்டிக்கிட்ட வரலாறு நமக்கு தெரியாதா? தலைவா படத்துக்கு இன்றைக்கி 600 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கா எனக்கு தகவல். இது வந்து ஒயிட் மணி, பிளாக்கோடு சேர்த்து ஜனநாயகம் படத்துக்கு 1000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கா தகவல். வட்டி என்ன, ஒரு காசு வட்டி போட்டால் கூட என்ன ஆகும்? அதனால் அந்த நீ வந்து தலைவா படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மாட்ட எப்படி தவம் கிடந்து மன்றாடி காலில் விழுந்து அந்த தேர்தலில் சந்திரசேகரம் விஜய் இருந்தாருன்னு தெரியும். எதிர்க்கிற துணிவு ஆற்றெல்லாம் கிடையாது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஜனநாயகம் படத்தை தணிக்கை குழு இவ்வளவு எந்த படத்திற்காவது வரலாறுல இந்தியாவில் இவ்வளவு நாள், பராசக்தி படமே இருக்கட்டுமே,
கலைஞர் எழுதின அந்த காலத்தில் இருந்த ராசி போடுறதுக்கே இவ்வளவு நாட்கள் இழுக்கலை. வரலாறில் இவ்வளவு நாட்கள் தள்ளி போடுறாங்கன்னா இது ஒன்றிய அரசு தான் காரணம் அறிக்கை கொடுக்க முடியுமா? கொள்கை எதிரின்ற வார்த்தையை தவிர பாஜக கொள்கை எதிர்த்து என்னைக்காவது விஜய் பேசியிருக்காரா? ஒன்று அவரை பற்றி கூட பேச வேணாம். என்ன சிபிஐ வச்சு அலக்களிக்கிறாங்க, ஜனநாயகம் படவலன்னு பேச வேணாம். ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்கள், வெளிநாட்டு ஒப்பந்தம், இன்றைக்கு 3 சட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு கல்வி உரிமை, இதுகளை கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்காரா? அவர் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் கொள்கை எதிரி பாஜக என்ற வார்த்தையை தவிர அடுத்த ஸ்டெப்பு போல. அதனால அவரை நம்புகின்ற சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டின் வாயில வேண்டுகோள் கேட்டால், விஜய் முழுக்க முழுக்க பாசிச சனாதன சங்பரிவார் கூட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மனிதன். அதில் தப்பி தவறி அவர் நம்ம ஜாதியை சேர்ந்தவர், நம்ம மதத்தை சேர்ந்தவர் யாரும் தப்பி தவறி போட்டால் அது சவக்குழி, ஜனநாயகத்துக்கு அடிக்கக்கூடிய சவக்குழி தான். அதனால் விஜய் என்பவர் நம்பிக்கை கெட்ட பேர் வழியாக தான் இன்றைக்கி களத்தில் நிற்கிறாரு. ஆனால் இப்பொழுது தனித்த அறிவிப்புன்றது நாளை மாறலாம், கூட்டணி எப்போனாலும் மாறலாம். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வாபஸ் தேதி வரைக்கும் கூட விஜய் கூட்டணி பேசிகிட்டு இருப்பார். அப்படி இல்லைண்டா இந்த 2 சிக்கலும் அவருக்கு கையோடு இருக்குது. A1 குற்றவாளியாக கரூர் சம்பவத்துக்கு நீதான் காரணம் என்று சொல்லி ஆவணங்கள் சரியாக நிரூபிக்கிறது. ஆகவே உன்னை சிறையில் அனுப்புறேன்னு சொல்லி சிறைக்கு அனுப்பிடுவாங்க. ஜெயில் தேர்தலில் அவர் நிற்க முடியாது. ரெண்டாவது அவருக்கு இன்னொரு புதிய சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்டால், தேர்தலில் கணக்கு வழக்கு காட்டணும். அப்போ மனைவி யாருன்னு கேட்டால், மனைவி இன்னும் விவாகரத்து ஆகலை. மனைவி யாருன்ற இடத்துல அவர் சங்கீதா பேரை சொல்லிதான் ஆகணும். மனைவியுடைய சொத்து கணக்கை சொல்லிதான் ஆகணும். அவங்க லண்டனில் சொத்து வாங்கியிருக்காங்க. அந்த கணக்கு வழக்கு விவரங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் அவர் குறிப்பிடணும். இல்லாட்டினா திமுக கண்ணில் விரல் விட்டு ஆற்ற கட்சி. சாதாரண திமுக தொண்டை விட மாட்டான். வேட்புமனு தாக்கல்ல தப்பு பண்ண முடியாது. இதில் அவங்க என்ன சொத்து வச்சுருக்கான்னு இப்போ தெரியுமா விஜய்க்கு? சங்கீதா ஆட்டத்தை காட்டுவாங்கல்ல. நீங்க திரிஷாவை குறிப்பிட்டு பேர் சொன்னதற்காக நீ திரிஷாவோட நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ தப்பா சொல்றியா? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாளே கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒரே உடை அணிந்து போறாங்க. அதை தற்கூரி நாய் ஆதரிச்சு பேசுறா. 4 பேர், 2 பொம்பளையும் பேசுறா. அப்பாட்டியா கூட இருப்போம், பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆபாச கலாச்சாரத்தை திணிக்கிற அவங்களுக்கு இது சரியான வாய்ப்பு. இப்போ நீ மனைவின்ற இடத்துல விவகாரத்துன்னா முடியலை. அதனால் மனைவின்ற இடத்துல பேர் சொல்லி தான் ஆகணும். சங்கீதா பேரை அவங்க சொத்து கணக்கை காட்டி தான் தீரணும். அவங்க சொத்து கணக்கு உனக்கு காட்டலைன்னா வேட்புமனு தாக்கல தப்பு பண்ணிட்டு சொல்லி வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணிடுவான் பிஜேபி. நம்ம செய்ய மாட்டான். ஒன்றிய அரசுடைய பிஜேபியுடைய அடிமையா மாறலன்னா அவர் வேட்பாளரே கிடையாது. பெரம்பூரில் வேட்பு மனுவே தள்ளுபடி பண்ணிடுவான் பிஜேபி. சிறைக்கு அனுப்பிச்சிடுவான். கரூர் வழக்கில் சிறைக்கு அனுப்பிச்சா ஜனநாயக படம் வெளிவராது. அதனால் வேட்பாளர் அறிவிக்கிறது இன்னும் தன்னுடைய பேரத்தை கூட்டுவதற்காக தான் என்று நான் கருதுகிறேன். நான் முழுமையாக நம்பலை. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதெல்லாம் எனக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் சோர்ஸ் மூலமாக தான் நான் அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன். மும்பையில் அவங்க பேசின விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும். அதனால் இது இன்னும் பேரத்தை, அதாவது திரிஷாவுக்காக தான் இப்போ நிற்கிது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முறிவு இப்பொழுது இழுத்துக்கிட்டு இருக்கிறது திரிஷா பேரத்துக்காக தான். திரிஷா துணை முதல்வர் என்று சொன்னால் அவர்கள் இந்த கூட்டணி தொடரும். இல்லை என்றால் அவங்க இந்த வேலையை காட்டுவாங்க. அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. சங்கீதா மேட்டரில் அவர் வேட்புமனு தாக்கலில் சிக்கல் இருக்குது. பையங்க பேரை சொல்லணும், அவன் சொத்தை சொல்லணும், மக சொத்தை சொல்லணும். இவங்கெல்லாம் எங்கள் பேரை சொல்லக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இவங்க தேர்தல் ஆணையத்தில் எங்கள் பேரை ஒரு பயன்படுத்தக்கூடாது, இவர் எங்களுக்கு தெரியாமல் சொத்து என்ன வச்சுருக்காங்க. அவங்க 2 சொத்தை எடுத்துட்டு இவர் ஒரு பிளாக் சொத்தெல்லாம் காட்டிட்டாங்கன்னு வைங்க. வேட்புமனுவை பிஜேபி ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் அவங்க கையில் தானே இருக்குது, மோடி பாக்கெட்டில் தானே இருக்குது, தள்ளுபடி பண்ணிடுவான். ஆனால் இந்த களத்தில் அவர் பிஜேபி ஆதரவாளர் தான் வர முடியும். அதனால் இதெல்லாம் நாடகம் என்றது என்னுடைய கருத்து. ஓகே, தனியாக இருந்தால் கூட அது ஒரு வகையான தேர்தல் உத்தியாக இல்லை, அது ஒரு நாடகம். பிஜேபி தான் அத்தனையும் காரணங்கிறீங்க. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி.